இப்படி ஒரு குளம் இயற்கை எவ்வளோ ஆழத்து பிறட ஒரு நல்ல குளம், அது தாமரை குளத்தை காண்றோம். அலுமினிய பானைகள் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மண்பானை பொங்கலை ஊக்குவிக்க வேண்டும். பாரம்பரியத்தில் உள்ள சாப்பாடுகள் உண்மையிலேயே ஒரு பொங்கல் நடந்த வியாபாரத்தில் பங்கு எந்த பங்கு உங்களோட பங்குல மண்பானை என்றா உடைஞ்சு போயிடும். பொங்கல் ரெண்டு பானை உடைஞ்சா அது சவுனம் சரியில்லை. அப்போ எங்கட பெற்றோர்களுக்கு எல்லாம் சாப்பாட்டுக்கு அதுக்கு கதையாரும் சொல்லி வேணாண்டு கேட்போம். ஏண்டா எங்களுக்கு என்ன சாப்பிட்றோம், எந்த நஞ்சை சாப்பிட்றோம். போன முறையை விட இந்த முறை ஒரு படி மேலேன்னு தான் சொல்லணும். பச்சை அரிசி, அதே மாதிரி தேன், நெய், சர்க்கரை, கற்கண்டு, பேரிச்சம்பளம், ஏலக்காய், பயறு, கஜு எல்லாம் சின்ன பிள்ளைல இங்கே கூட்டி கொண்டு தான் வந்து அப்பா அம்மா எல்லாம் கதை சொல்லுவினோம். ஆனால் உடையிறது செஞ்சா பேருந்து எனக்கு நல்லா இருக்குண்ணா. மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். இப்படி ஒரு குளம் இயற்கை எவ்வளோ ஆழத்து பிறட ஒரு நல்ல குளம், அது தாமரை குளத்தை காண்றோம். இன்றைக்கு வந்து சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை வந்து தை திருநாள், தமிழர்களுடைய நாட்காட்டினுடைய முதல் நாள் தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறுபட்ட ஏற்பாடுகள்லாம் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கும். குறிப்பாக வந்து இப்போல்லாம் வந்து வெவ்வேறுபட்ட பொருட்கள் எல்லாம் பொங்குறோம். அலுமினிய பொருட்களோ இல்லை, அதுக்கு எதிரானவர் கிடையாது. ஆனால் வந்து பண்பாட்டியல் ரீதியாக சில விஷயம் இருக்கணும். போன வருஷமும் காணொலி போட்டு இந்த மண்பானையில் பொங்கக்கூடிய அந்த விடயம் என்பது சுவாத்தியமானது, ஆரோக்கியமானது. அதை விட வந்து நாங்கள் பல்வேறுபட்ட உணவுப் பொருட்களுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் ஆபத்தான விஷயங்கள் எல்லாம் கொடுக்கும். அப்படி நாங்கள் நமக்கு சாதகமான நிலையோடு இருக்கக்கூடிய அந்த விடயங்கள் தொடர்பில் வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பரபரப்பாக பொங்கல் பொருட்கள் எல்லாம் உற்பத்தி ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் வந்து எங்களால் காட்டக்கூடிய முக்கியமான விஷயங்கள் சார்ந்து இந்த காணொலியில் வந்து பதிவு செய்கிறேன். யாழ்ப்பாணத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த சங்கிலியன்ஸில், குறிப்பாக வந்து கெட்டு பூங்கா அப்படின்லாம் சொல்லி வரோம். அது கண்ணித்த பகுதியில் இருக்குது. உயரமான ஒரு சங்கிலியன்ஸில் இந்த பக்கமாக வைத்திருக்கிறார்கள். பழக்கடை, இதெல்லாம் நல்ல இடம். இந்த இடத்தை அவ்வளவு இலகுவில் யாருமே மறந்துவிட மாட்டீங்க. இதில் தான் கிட்டு பூங்கா இருந்தது. பிறகு இப்போ வந்து மாநகர சபையால் வந்து சங்கிலியன் பூங்காவாக மாற்றப்பட்டிருக்குது. பெரிய பெரிய நிகழ்வுகள், கண்காட்சிகள் அதெல்லாம் வைக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய இடப்பரப்போடு இது இருந்தது. முந்தையெல்லாம் சின்ன பிள்ளைகள் விளையாடுவதற்கான பல்வேறுபட்ட விஷயங்கள் இருந்தது. நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளைகளை இங்கே கூட்டிக் கொண்டு தான் வந்து அப்பா அம்மா எல்லாம் கதை சொல்லுகிறோம். ஆனால் இப்போ வந்து யாரும் சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரதுக்கா அப்படியான விஷயங்களை செய்கிறதுக்கா எந்தவித வாய்ப்புமே இல்லை. 2009 பிறகு எல்லாமே இடிச்சு அளிக்கப்பட்டிருக்குது. எப்படி நிலையை பாருங்க. தான் கள்ளியங்காட்டு சந்தை, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய சந்தைகள் ஒவ்வொரு ஊர்கள்லேயே மிக முக்கியமாக வீட்டுக்குடி சந்தை. எல்லாமே இந்த அலுமினியத்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாத்திரங்கள். நீண்ட காலம் பாவிக்கணும் பண்ணுறதுக்காக வந்து இதை நாங்கள் கடந்த பயன்படுத்தினோம். ஆனால் எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய பண்பாடு, இந்த விஷயங்கள்லாம் மறந்து போகிறோம். கல்வியங்காடு, இந்த பேருக்குரிய காரணம் தெரிஞ்சாக்கள் வந்து கீழே வந்து கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இந்த ஊரில் இருந்துடக்கூடிய ஆக்கள் எல்லாவிட்டால் இந்த வீதியாலெல்லாம் பயணித்து உங்களுடைய பயணங்களை மேற்கொண்டக்கூடிய ஆக்கள் கீழே வந்து கருத்துக்களை சொல்லுங்கள். இதில் போய்க்கில் வந்து இடப்பக்கம் ஒரு வீதி வரும் என்றுதான் எனக்கு சரியான ஞாபகம். போய் நேரைய பார்த்துடலாம். நல்ல பெரிய வளர்ந்த மரங்கள் வீதிக்கு எப்போயுமே வடிவ கொடுக்கும். ஆனால் இந்த சுவாத்தியம்ன்றது ஒரு தனியான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது. வாழ்கிற எல்லா இடத்துல இப்படி இருக்கா இல்லையான்னு தெரியாது. அந்த வீதிக்கரையில் எல்லாம் முந்தியெல்லாம் இது மதிலாக இருக்குது இப்போ. ஆனால் முந்தியெல்லாம் இந்த கதியால் எல்லாம் போட்டு அந்த விஷயங்கள் செய்கிறதுன்றது வந்து இயற்கையோடு சேர்ந்துடக்கூடிய நல்ல விஷயம். இப்போ இங்கே நேரம், செலவு, எனக்கான காரணங்கள்லாம் இதை மாற்றுறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஆடியபாதம் வீதியினுடைய 2 தான் இவர்களுடைய இந்த மட்பாண்ட உற்பத்திகள் செய்யக்கூடிய ஒரு இடம் இருக்குது. டிலக்ஷியா மட்பாண்ட கைத்தொழில் மற்றும் விற்பனையகம் 2 விஷயம் இருக்குது. நான் இதை காட்டுறேன்னு சொன்னால் யாரும் கடையில் இந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியாட்டி வந்து நேரடியாக இவையிட்ட வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை சேரக்கூடிய விஷயங்கள் யார் யாரெல்லாம் வந்து போயிருக்கிறாங்கன்றதெல்லாம் வந்து இந்த முன்னுக்கே பதாகையாக போட்டிருக்கிறாங்க. அவை இந்த தொடர்பு இலக்கமோ ஏனைய முகவரிகளோ எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது. ரவிக்குமார் அண்ணன், அதே மாதிரி தான் ரத்னவல்லி அந்த அக்காவை வந்து போன முறை கதைச்சிருந்தவா. பார்க்கலாம். உள்ளுக்கு வேலைகள் எல்லாம் பரபரப்பாக இடம்பெற்று கொடுக்கணும். 2 நாளில் இந்த வியாபாரத்துக்கு எல்லா பொருட்களுமே கொடுத்தே ஆகணும். பொங்கல் பானைக்குரிய ஆரம்ப கட்ட வேலை, மண்ணெல்லாம் போட்டு மிதித்து அந்த பக்கமாக சூளையெல்லாம் எரிஞ்சோன்று இருக்குது. இப்படி தாறுமாறாக இங்கெல்லாம் வேலை நடந்து தான் இந்த உற்பத்திகள்லாம். இதில் வந்து வர்ணம் தீட்டுற அந்த பணிகள், முதல்ல பானைக்கு ஒரு வர்ணம் தீட்டப்படும். அதுக்கு பிறகு தான் அந்த வித்தியாசமான உருவங்கள், மாவிலியோ விபூதியோ இப்படியான விஷயங்கள்லாம் போடப்படும். அன்னையான் முதலாளி, ஆனால் வந்து அன்னை அக்காவை விட்டுறார், அவை கதைச்சு கொள்ளட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய பொருட்கள் செய்து இந்த பக்கமெல்லாம் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். மட்பாண்டம் என்பது நம்முடையவர்கள் பயன்படுத்த வேண்டியது, அல்லது இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டால் நாங்கள் எல்லாம் பயன்படுத்துவோம்.
இந்த நிறுவனத்தை நடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆள். என்ன மாதிரி இருக்கு பொங்கல் வியாபாரம் பொருட்கள் எல்லாம்? நல்லா போகுது. இந்த முறையும் போன முறை மாதிரி செய்றீங்க? போன முறையை விட இந்த முறை ஒரு படி மேலே என்று தான் சொல்லணும். எத்தனை ஆயிரம் பானைகள் செய்றீங்க இந்த முறை? இந்த முறை நாங்க ஒரு 2000 பானை. 2000 பானை. எவ்வளவு செய்து சந்தைக்கு போயிட்டுது? சந்தைக்கு 1500 போயிட்டுது, வெளிநாட்டுக்கு ஒரு 1000 போயிட்டுது. வெளிநாட்டுக்கும் போன வருஷம் அனுப்பி இந்த வருஷம் அனுப்புதான். எந்தெந்த நாட்டுக்கு அனுப்பினீங்க இந்த முறை? இந்த முறை வந்து நான் 2 நாட்டுக்கு தான் அனுப்பியிருக்கிறேன். ரெண்டு நாடு தான் தைப்பொங்கலை கேட்டுருக்கு. கனடாவும் பிரான்ஸும் தான் கேட்டுருக்கு. எல்லாம் பொங்க மாட்டோமாமோ? அங்க பெருசா தமிழ் சனம் இல்லையா, அப்ப அதால பொங்க இல்லையா. எத்தனை பானை அங்க போயிருக்கு? 1000 பானை போயிருக்கு. என்ன மாதிரி இந்த முறை வந்து வர்ணம் எல்லாம் தீட்டி செய்யற வேலையோ? எல்லாமே அப்படிதான். இப்ப வளமையாவே நடக்கிறத விட இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமா செய்வோம். ரங்கோலி கோலம் எல்லாம் போட்டு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் ஒரு வித்தியாசம் இருந்தா நிக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொரு முறைக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்து கொடுத்தா தான் எங்க மக்கள் விரும்புறாங்க அதை. போன முறை வியாபாரம் எல்லாம் எப்படி? நல்ல வியாபாரம், நல்ல பிஸ்னஸ். எல்லாருமே அதாவது இப்போ யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் என்னட்ட வந்து சொன்னாங்க, நான் இந்த யூடியூப்ல பார்த்தேனா அக்கா உங்களை அங்கே பார்த்தனா தேடி வாரம்னு சொல்லி கன பேர் வந்தாங்க. உண்மையிலே அதுக்கு நன்றி சொல்லணும். நான் இப்போ அதே நன்றி சொல்லணும். எனக்கு ஒரு பானை தந்து அதுக்கு என்ன அன்பளிப்பா தந்து விடுறேன். அப்படி நிறைய பேர் போன முறை நானும் வாங்கிட்டு போனான் தந்தா உண்மையா நல்ல பொங்கல் மண்பானையில பொங்கின நாங்களே. அப்ப அதால எனக்கு உண்மையிலே எனக்கு நிறைய கஸ்டமர் அதால வந்திருக்கிறாங்க. நன்றி. அதே மாதிரி இம்முறையும் எனக்கு கை கொடுத்து நல்ல பிஸ்னஸ் போகணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். இது உண்டியெல்லாம் விளக்காம? உண்டியல். எனக்கு அந்த பானை படிமுறையில் என்ன கிடக்குறோங்க பாப்போம். நான் சொல்றேன். இதெல்லாம் அடிச்சு கொண்டிருக்கிறேன். இப்பதான் பெயிண்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன், டிசைன் போட்டு கொண்டிருக்கிறேன். இது டிசைன் போடாத பானைகள். அங்க பாத்தீங்கன்னா டிசைன் போட்டு இருக்குது. அப்படியே வேலை துவங்கி இருக்குது. நிறைய இப்போ என்னென்னு கேட்டா இந்த முறை பெயிண்ட் பண்றதுக்கு 2-3 பேர் குறைஞ்சிட்டாங்க. சொல்லி நான் வந்துருப்பேன். அவ குறைஞ்சிட்டாங்க. இப்போ இதில் பெயிண்ட் பண்ணி இதெல்லாம் சின்ன பானைகள், இது வந்து பெரிய பானைகள் டிசைன் போட்டுருக்கு. ஒரு சில பானைகளுக்கு மாவில போட்டிருக்கிறோம், ஒரு சில பானைகளுக்கு இப்படி வண்ணங்கள் போட்டிருக்கிறோம் வி ஷேப்பில், சில பானைகளுக்கு ரங்கோலி கோலம் போட்டிருக்கிறோம் திட்டிருக்கோம். இந்த முறை இப்போ போன முறை வந்து நாங்கள் ஒரு சில பேர் கேட்டு விரும்பி கேட்டவே செஞ்சு கொடுத்தனாங்க. அதே மாதிரி பார்த்துட்டு இந்த முறை வந்து முக்கூட்டியே எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க, அக்கா எங்களுக்கு இந்த டிசைனில் தான் பானை வேணும்னு சொல்லி. அப்போ அதால் நாங்கள் அவங்க கேட்டவங்களுக்கு மட்டும் நாங்கள் கீறி இருக்கிறோம். கேட்காதவைக்கு ஒரு 10 பானை கூடுதலாக கீறி இருக்கிறோம். அது எடுக்கிற வேண்டிய சான்ஸை பொறுத்து. போன முறை சந்தையிலையும் பானை இல்லையா? முடிஞ்சதா? சத்தியமாக இல்லை. சத்தியமாக எங்களுக்கு சந்தையில் பானையே இல்லை. எங்களுக்கு அரை நேரத்தோடய நாங்கள் பொங்கலுக்கு முதல் நாள் எங்களுடைய வந்துட்டார் வியாபாரம். பானை விடுமுறை கொடுத்து விட்டதை பொங்கல் வேலையை பாருங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ பானை 4 சுண்டு அரிசி போட்டு பயிர் சர்க்கரை போடக்கூடியது 750 ரூபா நாங்கள் விற்கிறோம். டிசைன் போட்டது. போடாத பானை என்று சொன்னால் ஒரு 650 ரூபா வரும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 கிலோ பானை 850 ரூபா வரும். டிசைன் போட்டது. போடாதன்னு சொன்னால் ஒரு 750 ரூபா அப்படி வரும். எல்லாமே ஒரு 100 ரூபா வித்தியாசத்தில் தான் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து 3 கிலோ பானை இருக்குது, 2 கிலோ பானை இருக்குது, 1/2 கிலோ பானை இருக்குது, 1 சுண்டு பானை இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே ஒரு விலை. இப்போ 1 சுண்டு பானைன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 300 ரூபாய்க்கு இருக்குது. 1/2 கிலோ பானைன்னு பார்த்தீங்கன்னா 450 ரூபா அப்படி இருக்குது. ஒவ்வொரு விலைக்கும் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிவு செஞ்சு எடுக்கலாம். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த முறை நாங்கள் புது அடுப்பெல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இப்போ போன முறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடுப்பெல்லாம் சரியான தட்டுப்பாடாக இருந்தது. அந்த அடுப்பு செய்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா 3 பக்கத்துக்கும் அந்த வாசல். இப்போ இதெல்லாம் சின்ன பானை 1 கிலோ பானைக்கு உரிய அடுப்புகள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 1.5 கிலோ 2 கிலோ சமைக்கக்கூடிய அடுப்புகள். 3 வாசல் வச்சு கல்லுன்றது இல்லாத ஆக்கள் அந்த கஷ்டமான ஆக்கள். இப்போ கல் சில பேருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கல் எடுக்கிற கஷ்டம், அதோட இந்த மண்ணில் பிடிக்கிறத கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதனால இப்போ நாங்கள் அந்த மண்ணில் எங்களோட களிமண்ணிலே நாங்கள் அந்த அடுப்பை செஞ்சு அதுக்கு அந்த 3 குறி வச்சு சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு அது சுகமாக இருக்கும் கொண்டு போய் அதை வச்சு சமைச்சு எடுக்கிறதுக்கு. உடையிறது செஞ்சால் இப்போ எனக்கு கஸ்டமர் வராயினம் இல்லோ. ஆனால் போன முனையை விட இந்த முறை கொஞ்சம் கூட தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம் எல்லாத்தையுமே. என்னென்னு கேட்டால் எங்களுக்கு வெளிநாட்டு ஓடர்ஸுகள் கொஞ்சம் கூடுதலாக வாரபடியாக நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுருக்கோம். ஏன்னா வாரவே திருப்பி விடக்கூடாதே நம்பி வாரவேன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் செய்திருக்கிறோம் கொஞ்சம் கூடுதலாக. கடைக்காரர் என்ன சொல்கிறாங்க மண்பானைக்கு? கடைக்காரர் போட்டி போட்டு வராங்க, எங்களுக்கு உங்களோட மண்பானை தான் வேணும், வேறு யார்ட்ட மண்பானே வேணாமண்டு. இவர் சொன்னார் எங்கள்கிட்ட மண்பானை இந்த சைஸில் முடிஞ்சுதுண்ட. இல்லை நீங்கள் தாரதாக இருந்தால் உங்களோட மண்பானையை தாங்க, எங்களுக்கு வேறு யார்ட்டே வேணாம், இருக்கிறத வச்சு நாங்கள் விற்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்படி நம்பிக்கை வச்சுருக்குறாங்க எங்களில்.
வியாபாரம் பெரிய நடக்குது. அப்ப ஓ போன முறை பொங்கல் நடந்த வியாபாரத்துல பங்கு எந்த பங்கு? உங்களோட பங்குல தரத்தான் வேணும். ஆனால் இந்த முறையில் நீ இந்த பொங்கல் இந்த முறை முடிச்சு கூட தரலாம் உங்களுக்கு. நாங்கள் கேட்டால் மண்பானையில் பொங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் என்னென்னா மண்பானையில் ஒரு சின்ன ஒரு இதில் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அதில் சுவையே தனியாக தான் இருக்கும். நீங்கள் அலுமினிய பானையில் சமைக்கிறத விட அது அலுமினிய பானை சமைச்சிங்கன்னு சொன்னால் இறுகிறதும் கொஞ்சம் கஷ்டம், அதில் சுவையும் தெரியாது. இந்த மண்பானையில் சமைச்சிங்கன்னு சொன்னால் நல்ல இறுகி நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல ஒரு சுவையாகவும் இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அடுத்த நாளைக்கு வச்சாலும் அந்த பொங்கல் அப்படியே இறுகி நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டவைக்கு தெரியும், சாப்பிடாதவைக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான். பொங்கல் அப்போ அடுத்த நாள் வரை இருந்திருக்கு. அந்த சில வீடுகளில் இருக்கும் இந்த பானையை நாங்கள் விரும்பியாக வைக்கக்கூடாதுக்காக சில பேர் அதை வச்சிருந்து அடுத்த நாள் எடுக்கிறவையும் இருக்கிறாங்க. அப்படியானவைக்கு தெரியுமா, சாப்பிட்டு பார்த்துருப்பாங்க இப்படி அதில் டேஸ்ட் என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி. உண்மையிலே இந்த சில இப்போ வர அதாவது இப்போ இருக்கிற தலைமுறைக்கு வந்து தெரியாது மண் பானையில் எப்படி பொங்குறன்னு சொல்லி. ஆனால் அவங்களுக்கு ஒருக்கா எடுத்து காட்டுங்க, இந்த பானையில் தான் பொங்குறது, இந்த பானையில் தான் சமைக்கணும், இதை மண் பானைன்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு சொன்னீங்கன்னா அவங்க இந்த பாரம்பரியத்தை மறக்காமல் அவங்களும் இதை கடைப்பிடிப்பாங்க. அதைத்தான் நான் உங்களை சொல்கிறேன். இப்போ அவங்களுக்கெல்லாம் பொங்க வைக்கிறதுக்கு நாங்கள் சின்ன பானையெல்லாம் செஞ்சு வச்சுருக்கிறோம். நீங்கள் பொங்கேக்கு அவங்களுக்கும் ஒரு சின்ன அடுப்பு செஞ்சு கொடுத்து அவங்களுக்கும் நல்ல அரிசி போட்டு பொங்குறதுக்கு செய்து கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஒவ்வொரு முறைக்கும் அவங்க அது தலைமுறை அவங்களும் அதை மறக்காமல் அதை செய்து கொண்டே வருவாங்க. இப்போ கேட்டால் பொங்கல் நாளண்டு என்ன சாப்பாடு காலமான காலம பொங்கல், மத்தியானம் பொங்கல், பின்னேரம் பொங்கல், இப்படி அதுலேயே இப்படியே கொஞ்சம் அந்த சக்கரை உடம்பல் பெண் பொங்கல் எடுத்து வச்சுட்டு சாம்பாரை வச்சு விட்டு கொடுத்து விட்டா அந்த நாள் பூரா பொங்கல். அப்படி அதில் இவ்வளோ சுவைகள் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பார்த்த வைக்க அந்த அனுபவம் தெரியும். மண் சட்டியில் சமைக்கிற சாப்பாடு மச்சக்கறியோ மரக்கறியோ அதுக்கு ஒரு தனி சுவை ஒன்று இருக்கு. தெரியாதவங்க இந்த முறை தெரிஞ்சு கொள்ளுங்க. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அதை என்ன மாதிரி செய்யணும்னு சொல்லி. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள், தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். சூரியனுக்கு பொங்கி நமஸ்காரம் பண்ணிக்கொள்ளுங்க. குறிப்பாக இந்த நடக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டிகைகளும் நாங்கள் கொண்டாடுறதுக்கு அது ஒவ்வொரு கொண்டாட்டம் என்றது எங்களோட மாத்திரம் இருக்காமல் எங்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஆக்களும் அதை கொண்டாடணும் என்ற விஷயம் வந்து இன்றைக்கு சமூகத்தில் இல்லாமல் போயிட்டு. ஆனால் அதை இன்னொரு விதமாக எடுத்து காட்டக்கூடிய வகையில் வந்து தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தொடர்ச்சியாக இந்த பணிகளை செய்திருக்கிறோம். இன்றைய நாளிலேயும் வந்து குறிப்பாக இதே போன்ற மட்பாண்ட பானைகள் மண் பானையில் பொங்குறது, அதை விட வந்து பொங்கல் பொதி என்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் கொடுக்கணும். இந்த பொதியை காட்டுறேன் பாருங்க. இன்றைய பொருளாதார சூழலில் வந்து இது ஒரு பெருமதியான ஒரு விஷயம். பொங்கலுக்கு வந்து பல பேர் பொருளாதார வசதி இல்லாத இருப்பினும் அதுக்கேற்ற பொருட்கள் சாம்பிராணி குச்சோ, கற்பூரமோ, விபூதி, குங்குமம், சந்தனம் எல்லாம் இருக்குது. அதை விட வந்து இவர்களுடைய இந்த பொதி பொங்கல் பொதி என்று இருக்குது. பச்சரிசி, அதே மாதிரி தேன், நெய், சர்க்கரை, கற்கண்டு, பேரிச்சம்பளம், ஏலக்காய், பயறு, கஜு, இப்படியான எல்லா பொருட்களும் ஒன்றுக்குமே பொங்கல் செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து இன்னொருத்துக்கு தேடி போகக்கூடிய ஒரு தேவை இல்லாமல் தொடர்ச்சியாக இப்படி கொடுத்து கொண்டிருக்கிறேன். நிறைய இடங்களில் நிறைய விதமான பணிகள் நடக்கிறதுன்றது உண்மையில் தேவையான விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்ன நாங்கள் மாத்திரம் கொண்டாடினா அது கொண்டாட்டம் இல்லை, எல்லாருமே சேர்ந்து கொண்டாடுறது தான் அந்த கொண்டாட்டமாக இருக்கும். நாங்கள் உண்மையில் அது கொடுக்குறதுன்ற நோக்கம் பானை உங்களுக்கு தரணும், பானையில் நீங்கள் பொங்கணுமென்றது தான் எங்களுடைய நோக்கம். எங்களுக்கண்டு சொல்லி ஒரு பண்பாடு இருக்குது. நம்ம எங்களுக்கண்டு சொல்லி ஒரு 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 கலாச்சார பின்னணியிலிருந்து வந்து நாங்கள் அதெல்லாம் தெரியாத ஒரு தலைமுறைக்கு இன்றைக்கு நாங்கள் மாறிட்டோம். இது எங்களுக்கு நிச்சயமாக எங்களுடைய பெற்றோர்கள் மண்பானையில் தான் பொங்கினார்கள். ஆனால் இன்றைக்கு கடைகள் நான் வேற எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலுமினிய பானை தான் பொங்குது. நாங்கள் இலேசான வாழ்க்கைக்கு, சுகமான வாழ்க்கைக்கு வந்து பழக்கப்படுறோம். அதுக்கு சொல்கிற விளக்கம் என்னென்னா, மண்பானைண்டா உடைஞ்சு போயிடும், பொங்கல் பானை உடைஞ்சா அது சவுனம் சரியில்லை. அப்போ எங்களோட பெற்றோர்களுக்கு எல்லாம் சவுனம் சரியில்லாமல் எங்களை பெற்றிருப்பினும், எங்களை வளர்த்திருப்பினும், எங்களை ஆளாக்கி இருப்பினும். அது அலுமினிய பானையை விற்க பண்ணுறதுக்காக சொல்லப்படுகின்ற கதை. வடிவாக பானையில் பொங்கலாம், முடியாமல் வந்து பொங்கலாம். ஆகவே நான் உங்கள்கிட்ட கேட்குறது என்னென்னா, இது மாதிரியான பண்பாட்டு நாட்கள்லையாவது நாங்கள் நீங்கள் இல்லாட்டியும் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியணுமே எப்படி மண்பானையில் பொங்கலாம் என்று சொல்கிறது அதுகளுக்கும் தெரியணும். உண்மையிலே ஆரோக்கியத்துக்கும் இதுதான் நல்லம். அலுமினிய பானையில் உள்ளுக்கு அலுமினியம் ஆக்சைடு ஒன்று சொல்லி பூசுவினம் வந்த பளபளப்பாக இருக்கிறதுக்கு. ஆனால் அது நீங்கள் எல்லா வகையான பதார்த்தங்களையும் சமைக்க போடுவீங்களே என்ன, அப்போ அந்த அதோட கழுவைக்குள்ளே வந்து தேய்ச்சி கழுவுவீங்கள். அதில் இருந்து அலுமினியம் சாப்பாட்டுக்குள்ளே போகும். அது நஞ்சு. நிச்சயமாக வந்து எங்களோட மூளையின் நரம்புகளை அந்த அலுமினிய பாத்திரம் வந்து பாதிக்கும். ஆனால் நாங்கள் எதையுமே அது பேரம் இல்லை, இலேசாக இருக்கும், உடையாது, நெளியுமே தவிர உடையாது, அதாவது உடையாது தானே. நீங்கள் அந்த வசதிகளை பார்க்குறீர்கள். உண்மையில் மண்பானைங்கிறது எங்களுடைய ஆரோக்கியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துளையாக இருக்கும். அந்த துளைக்குள்ளார தான் வெப்பம் உள்ளுக்கு போகும். எல்லா பக்கமும் சீராக உங்களோட உணவை வந்து வேக வைக்கும். ஆகவே அறிவியல் ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் நாங்கள் இவற்றை மீளவும் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தான் நாங்கள் இந்த மண்பானையை உங்களுக்கு கொண்டு வந்து தாரோம். வீட்டை கொண்டே இதை வாங்கி கொண்டு வச்சு போட்டு தயவு செய்து
அலுமினிய பானையில் பொங்காதீங்க, அது கடைசி வரைக்கும் உடையாது. அலுமினிய பானையை விட இந்த பானை வந்து விலை வந்து கூட. முந்தி முதல் பொங்கினது மண்பானை, வேண்டிடையில் சர்வப்பானை, வெண்டிப்பம் அப்படி இல்லை. இந்த முறை மண்பானையில் பொங்க போகிறோம். அந்த காலத்துல இருந்து அப்படி இருந்தது அப்போதைய வாழ்க்கை. அந்த நேரத்தை வாழ்க்கை இப்போ என்ன வாழ்க்கை போச்சு எல்லாம் அப்படியா? இல்லை, பொங்கல் பகுதி வந்து அப்படி சந்தோஷமா? பொங்கல் மதம் கடந்த ஒரு பண்பாட்டு திருவிழா தான் தைப்பொங்கல். தமிழ் மக்களினுடைய ஒரு தேசிய அடையாளம். தொன்று தொட்டு மண்பானைகளிலேயே இயற்கையை போற்றுகின்ற அல்லது விவசாயத்துக்கு உறுதுணையாக இருந்த சூரியனுக்கு நாங்கள் எடுக்கின்ற விழா தான் இந்த தைப்பொங்கல் விழா. அதில் நாங்கள் மண்பானையை தவிர்த்து உலோக பாத்திரங்களுக்கு அல்லது அலுமினிய பானைகளுக்கு போவது என்கின்றது எங்களுடைய பண்பாட்டு ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, ஆரோக்கிய ரீதியாக உடல்நலம் ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நாங்கள் பல்வேறு இடங்களிலேயும் இருந்தும் அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சிலரை பயன்படுத்தி நாங்கள் யாருக்கு இதனை கொடுக்க வேண்டும் என்கின்றதை தெரிவு செய்து அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த பானைகளை வந்து வழங்கி வருகின்றோம். கடந்த ஆண்டும் வழங்கி இருந்தோம், இந்த ஆண்டும் இப்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் எத்தனை பொங்கல் பொதி கொடுத்து? அதாவது இன்றுடன் நாங்கள் 300 பொதிகள் வந்து வழங்கி இருக்கின்றோம். நாளை மறுதினமும் இதனை தொடர்வதற்கான உத்தேசம் எங்களுக்கு உண்டு. ஆங்கேசந்துறை வீதி இந்த முன்னுக்கு தான் சிவன் கோயில் எல்லாம் இருக்குது. இந்த பெருசா தெரியுது சிவன் கோயில். இது பக்கத்தில் நாங்கள் என்னென்னு சொன்னால் இதில் வந்து ஒரு கடை இருக்குது, ஜெகன் களஞ்சியம். நண்பர்கள் ஒரு கடை, நெருக்கமான கடைன்னு சொல்லலாம். அதை விட வந்து இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த சிறுதானியங்களில் செய்யக்கூடிய பொங்கல். இது வரக்கூடிய ஆக்களை குடுக்கினோம், அதனுடைய உண்மைத்தன்மைகள் மருத்துவத்தன்மைகள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கணும். சாமி அரிசியில பொங்கல் எப்படி இருக்கு? ஓகே ஓகே ஓகே. பொங்கல் சாமையில வந்து சாமி அரிசியில பொங்கல். சாமி அரிசியில பொங்கல் செய்யலாம். பொங்கல் செய்யலாம். எது செய்றீங்க? இது வந்து என்னென்னா சிறுதானிய உணவு வந்து எங்களோட மக்கள்கிட்ட இருந்து முற்றுமுழுதாக விட்டு போயிட்டு 2 தலைமுறையாக வந்து சிறுதானிய உணவு வந்து இல்லை. அப்போ அதை வந்து மீண்டும் கொண்டு வரோம். நிறைய பேர் கேட்கணுமே இதை கொண்டு வரீங்களேன்ட்டு. ஆரோக்கியமான சமூகத்தை வந்து கட்டி எழுப்ப வேண்டியது இல்லாட்ட கடமை. அப்போ ஆரோக்கியம் தான் உண்மையான ஒரு செல்வ செழிப்புன்னு சொல்லுவாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உண்டு. அப்போ அதுக்கு வந்து நீ தொட்டாத நோய்களில் இருந்து விடுபடுறதுக்கு வந்து இந்த சிறுதானியங்கள் முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் இன்றைக்கு வந்து கேட்டாங்க ஏன் இதை இதன்றீங்க அப்படின்ற மாதிரி. நான் சொன்னேன் என்னென்னா இதில் இருக்கிற சாமைக்கு என்கிட்ட கதை இருக்குது. என்னென்னா யார்கிட்ட கொடுத்தனா, எந்த மண்ணில் விளைஞ்சது, என்ன உரம் போட்டவை, எப்போ அறுவடை செய்தவை, அதை எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணாங்க, எப்படி சமைச்சினாங்க, எப்படி சாப்பிட்றான். இந்த வேற ஒரு உணவு அதாவது இலங்கையில் கிடைக்கிறதா இருக்கட்டுக்கும் கடையில் கிடைக்கிற ஒரு சாப்பாட்டுக்கு அதுக்கு கதை யாரும் சொல்லி வினவாண்டு கேட்போம். ஏன்னா எங்களுக்கு என்ன சாப்பிட்றோம், எந்த நஞ்சை சாப்பிட்றோம், என்னத்தை சாப்பிட்றோம்னே தெரியாது. எங்களோட வாய்க்குள்ள உள்ளுக்குள்ளே போகிறத வந்து என்னென்ன உள்ளுக்குள்ளே போகுதுன்னு வருதுன்றதை பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு புரிதல் இல்லாத இருக்கிறதால தான் எல்லா நோய்களாலையும் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறோம். சரி, பொங்கல் நேரத்தில் அரிசி புத்தரிசி தானே பொங்குவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி சாமியை விதைக்கிறன்ற சாமியை கொண்டு வரன்றது சிக்கலான விஷயம் இருக்காதா? சிக்கலான விஷயம் தான். என்னென்னா உண்மையாக இப்போ எங்களோட யாழ்ப்பாணத்தின் பாரம்பரிய உணவுண்டா கொத்துரட்டின்னு சொல்கிறாங்க. 1978ஆம் ஆண்டு கொத்துரட்டி வரைக்கும் அவனுக்கு கஷ்டமாக தான் இருந்திருக்கு. ஆனால் உண்மையாக இது எங்களுக்கு சிக்கலான விஷயமா இருக்காது. ஏனென்றா 2 தலைமுறைகள் தான் இதுண்ட பயன்பாடு இல்லாமல் இருந்திருக்கு. அதாவது நெல்லரிசி சோறு பயன்படுத்துறதுக்கு முன்னால் சிறுதானியங்கள பயன்பாடு தான் கூடுதலாக இருந்திருக்கு. அதில் தான் கூடுதலாக சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்கிறாங்க. நோய் இல்லாமலும் ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க. எல்லா பாடல்களில் இருந்து பெரிய பெரிய பாடல்களில் இருந்து இப்போ திணையரிசியை பற்றி எல்லாம் பாடல்கள் இருக்கு. விறகரிசி சோறுகளை பற்றி பாடல்கள், திணைப்புலம் காத்தல் இருக்கு. அதை விட விறகரிசி சோறும் வலதுனங்காய் கூட்டும் வந்து ஔவையாற்ற பாடல்கள் இருக்குது. அதே மாதிரி நிறைய பாடல்கள் வந்து இருக்குது. அரிசிக்கு அப்பால் பட்டு 800 ஆண்டுகள் பழமையான உணவு வந்து சிறுதானியங்கள். அப்போ எங்கட இப்போ வந்து இதுகளை கொண்டு வர்றது வந்து சுகம். ஏன்னா எங்கட பழைய ஆக்கள்கிட்ட எங்கட அதாவது செம்பாட்டு தொகுதி எல்லாமே வந்து அந்த நுண்ணங்கிகள் எல்லாமே வந்து பழைய உணவுகளுக்கு வந்து அடாப்ட் ஆகக்கூடிய தன்மை இருக்கு. உண்மையாக எங்கேயோ இருந்த ஒரு கோதுமை உணவோ கோதுமை ரொட்டியோ வந்து இங்கே வந்து அடாப்ட் ஆகிக்க எங்களோட உணவை வந்து கொண்டு வர்றது வந்து மிக இலவான விஷயம். சரி, என்ன மாதிரி மக்கள் என்ன சொல்கிறாங்க? மக்கள் இப்போ படிப்படியாக நாங்கள் சின்னனா ஒரு விளையாட்டு ஆரம்பித்த ஒரு தொழில் இன்றைக்கு வந்து பெரிய அளவில் விரும்பப்படுற ஒரு விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட 67 ஃபார்மர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறாங்க. பெரிய அளவில் மக்களின் வரவேற்பு கிடைக்குது. தொடர்ச்சியாக வடக்கு கிழக்குன்றதை தாண்டி தென்னிலங்கையிலையும் வந்து இதன்
விருப்பம் மக்களோட எதிர்பார்ப்பு வந்து கூடிக்கொண்டிருக்குது. தொடர்ச்சியாக இது எல்லா நாடுகள்லையும் இது பரவும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த தானியம் எல்லாம் வந்து வாங்கலாம். தானியம் எல்லாமே வந்து இப்போ இங்கே இது மனோரா சந்தி கிட்டவே இருக்கிற ஜெகன் களஞ்சியத்தில் வாங்கலாம். இல்லை எங்கிட்ட தந்துட்டு உங்களுக்கு இது பொங்கல் செய்து கொடுக்க இது போகிறோம். நாங்கள் இவங்கள் வந்து எங்கள்கிட்ட கிட்டத்தட்ட 6 மாசமா இவங்கள் எங்களோட ப்ராடக்டை வந்து விற்று கொண்டிருக்காங்க. அப்போ அதனால எங்களுக்கு தந்திருக்காங்க. கல்லூரிலையும் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். சரி, இது ரெண்டு வச்சுக்கிறீங்க, காட்டுங்க. இதில் வந்து சாமை இருக்குது, சாமை அரிசி இருக்குது, மற்ற சாமை பொங்கல் இருக்குது, மற்ற கம்பரிசி இருக்குது, குரக்கன்மா இருக்குது, கம்புமா இருக்குது, திணமா இருக்குது. இதை விட எங்கிட்ட இருங்குமா அதாவது தானியங்களான 7 தானியங்களும் இருக்கு. கம்பு இருக்குது, திணை இருக்குது, சாமை இருக்குது, விறகு இருக்குது, குரக்கன் இருக்குது, இருங்கு இருக்குது. அதுகளோட மாக்களும் அதுகள் சம்பந்தமான வேல்யூட்டட் ப்ராடக்ட்டும் வந்து இப்போ வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். கம்பங்கூழ், திணமா, அரிசிமா மாதிரி எல்லாமே நீங்க யூஸ் பண்ணலாம். ஒரு வித்தியாசமா டேஸ்டா இருக்கு. இப்போ ஒரு பொங்கல் சாப்பிட்ட விடவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்படியா? விழாலாம் இப்படி தெரியாதா? இப்போ தெரியாது விழாலும். எங்கடையாக்களும் தெரியாதா? இது எங்கடையாக்கள தானியங்கள் தானே நம்மளுக்கு. ஆனா கேள்விப்பட்டிருக்க மாதிரியே இப்படி எல்லாம் செய்யலாம்னு தெரியாது. என்ன நல்லா இருக்கு. நீ வீட்டை செய்வீங்களா இல்லை செய்ய சொல்லுவீங்களா? இனி வந்து அடுத்த முறை வந்து இந்த கடையில் இருக்குமா தான் வேண்டி செய்வோம். இது பார்ப்போம். எங்களுக்கு இதே மாதிரி செய்ய தெரியுமா எல்லாம் செய்து பார்க்கணும். இந்த சில வழியில கொஞ்சம் பிழைக்கலாம் செய்தா தான் தெரியும். ஆனா உண்மையா இந்த தானியங்கள் நல்ல சத்து நிறைஞ்சது இயற்கையானு தெரியும். அது தெரியும். அதனால அவதரும் செய்து பார்க்குறேன். எல்லாரும் அது இதுவும் பரோட்டாவும் அது இது தெரியுது. அது இப்படிதான். அது உண்மையான எங்கட தமிழக பாரம்பரியத்துல உள்ள சாப்பாடுகள் உண்மையிலேயே ஒரு நல்ல சத்தான சாப்பாடு தான். என்ன இப்போ பனங்கிழங்கு, ஓடியல் கூழ் அப்படி ஒரு டைப்பானதான் இது. இப்பதான் விளாங்குது எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம். விழாலும் நாங்கள் அதில் யோசிக்கல. இங்கிலீஷ் வைத்தியம் பார்க்குற டாக்டர் மேரே சொல்லினா இப்படியான சாப்பாடை சாப்பிடுங்க. முந்தி குளிசியல் அள்ளி கொடுத்தவே இப்ப அவைகளுக்கே விளங்குது. இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்றதால வருத்தம் பிறகுன்னமே எங்களை பாதுகாக்கலாம்ன்றது விளங்குது. கடைக்கார விட கொடுத்துக்காரு செய்து அறிமுகப்படுத்துறது. இல்லை, இதில் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல இதை அறிமுகப்படுத்தணும். மற்றது கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்றது, வெளியிலையும் சிலதுகளை என்னமா குறைக்கலுமென்று பார்த்து எனக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்ட சனம் வேண்டும். முந்தைய ஆரம்ப காலத்துல எங்கெல்லாம் கஷ்டப்பட்ட சனம் குறைக்கன்னு அது இதுதான். நாங்கள் உடம்ப கஷ்டப்படுத்தாம நல்லபடி வச்சுக்கொள்ள ஆரம்பத்துல தாங்களே தங்களுக்கு தேவையான குறைக்கன் அதெல்லாம் செய்து வீடுல வச்சுதான் சாப்பிட்டது. எங்க அம்மா எல்லாம் எனக்கு குறைக்கன் ரொட்டி சுட்டு தந்து குறைக்கன் கொடுத்து அந்த அனுபவம் இருக்கு. ஆனா இதுகள் தெரியல. அப்ப விவசாயிகளும் இதை செய்ய வேணும். இது ஒரு நல்ல விவசாய ஆக்கள் ஊக்குவிக்கணும். இதை செய்கிற இந்த சிறுதானியங்கள் செய்கிற ஆக்களை விவசாய திணைக்களங்கள் ஊக்குவிக்கணும். ஆளுநருக்கு சொல்லி அவரை கூட கொண்டு போய் சில மாற்றங்களை செய்தால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்துல நாங்கள் பாரம்பரிய உணவுகள் செய்து சாப்பிட்ட காலம் மலையேறி போச்சு. இப்ப இல்லை. அம்மாச்சி அப்படி சரியான அருமை பெருமையா கிடக்கு சாப்பிட. உண்மையா இப்ப சிங்களாக்கள் எல்லாம் இதை விரும்பி சாப்பிடணும். வெங்கட சாப்பாட்டை நாங்கள் தான் மொடல் நினைக்கிறோம். என்ன வெஸ்டர்ன் நினைக்கிறோம். அதெல்லாம் பெருத்தம். எங்கண்ட காலநிலைக்கும் எங்கண்ட ஆசிய கண்டின காலநிலைக்கும் அந்த வெப்ப தட்ப இதுகளுக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த சிறுதானியம் வந்தது. நாங்கள் வெள்ளக்காரன் கோதுமா சாப்பிட்றான். வெள்ளக்காரன் இப்போ கோதுமா விட்டுட்டான் சொல்றோம். அவன் இங்கே வந்தா ஒடியல் கூழ் அது இதெல்லாம் நிறைய விரும்பி சாப்பிட்றான். அவன் எங்கண்ட கலாச்சாரத்தை பின்பற்றுவதில் இப்போ அவன் நிதானிக்கிறான். தர மாட்டீங்களா? அதுக்கு தான் ட்ரை பண்ணி கொண்டு அம்மாச்சியோட கதைச்சு கொண்டிருக்கான். உங்களுக்கு அதை ஓகே. எனக்கு இப்படி சின்ன சின்ன கட்டு தந்தீங்கன்னா நான் சாப்பிட அப்படி கஷ்டப்படுத்தீங்களா? என்ன சொன்னாங்க? இப்போ 4-5 மாவட்டம் போயிட்டீங்கண்ணா. எங்கே போனீங்க? மௌனியால இருக்குது. இல்லை அண்டைக்கெல்லாம் பொங்கல் கொண்டு போட்டுருந்தீங்க. ஓ, நேற்று வந்து அம்மாச்சியில செய்கிறாங்க. நாளைக்கு கிளிநொச்சி. ஒரு இடத்துலையும் பொங்கல் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு வரோம். ஒரு முடிவாக விட மாட்டீங்க. நல்லா இருக்கு. இன்னொரு தரம் இது வந்து 2வது மாவட்டம் டேஸ்ட் அவங்க பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா அப்புறம் விட மாட்டான். டேஸ்ட் எடுக்க மட்டும் கஷ்டம் தான். ஆனால் எனக்கு இப்படி வரும். நான் அனைத்து வகை உண்ணி எல்லாம் சாப்பிடுவேன். இன்னும் நல்லா இருக்கு. எவ்வளோ இது என்ன செய்யறது? எடுத்து பொங்கல் அரிசியில பொங்கல் செய்யற மாதிரி தானே செய்யறது எல்லாத்துக்குமா? எல்லாமே அரிசிக்கு 14 மாற்றிடுதாப்பா. அதுக்கு 14 மாற்றிடா தான் அரிசியை நாங்கள் வாங்கிக்கிறோம். அப்படி சாப்பிட்டு
அதை விட்டுட்டு இப்போ அரிசியை அவங்க எப்படி கொண்டு வந்து பசுமை புரட்சி கொண்டு வந்து சேர்த்தாங்களோ இப்போ இதை சிறுதானியம் சாப்பிடாம ஃபுல்லாகவே இல்லாமல் போயிடுது. நாங்கள் அதை ஒரு சின்ன ஒரு ஸ்பாக் கொண்டு வச்சா போதும், நெருப்பொண்டு பார்த்திடும். நல்லா இருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கிறாங்க இது பயன்படுத்த முடிஞ்ச வாய்ப்புங்க இருந்தால் கட்டாயம் பயன்படுத்தி பாருங்க. இல்லை இது சாப்பாடுகளை கொண்டு வந்துட்டா வந்து பிரச்சனை அரவாசி பிரச்சனைக்கு தேர்வு. மருந்து தனியாக சாப்பிட்றது இல்லை, மருந்து சாப்பிட மாட்டேன்றதுக்காக தான் இப்படி விஷயம் சாப்பிட முடியுது. சரியா? மருந்தோட சேர்த்தது உணவு.